வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த கனடாவில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களில் பல வகை குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அதிலும் மிரட்டி பணம் பறிப்பது அல்லது திட்டமிட்ட முறையில் பணம் பறிப்பது என்பது தற்பொழுது அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தெற்காசிய சமூகத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான நடவடிக்கைகளில் பிரம்டன் மாநகரம், மிசிசாகா நகரம் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரே போன்ற பகுதிகள் கூடுதலாக பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம். சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். இது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்திதான். மிக நீண்ட காலமாக அரசியல் பிரதாக பேசப்பட்ட இந்த லஞ்சம் வாங்கும் முறை இந்தியாவில் இருப்பது போல், பல நாடுகளில் இருப்பது போல் இங்கும் வளர்த்து வாங்கியிருக்கிறது போல தோன்றுகிறது. பல்வேறு விதமான பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை கம்ப்ளைண்டாக கொடுத்திருக்கிறார்கள். பிரத்யேகமாக சவுத் ஏசியன் கம்யூனிட்டிஸ் தான் இது அதிகளவு லஞ்சம் வாங்கப்படுகிறது. இது ஒரு வகையில் தமிழ் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் பிராம்டன் நகரப்பகுதியில் தான் அதிகளவு நடக்கிறது என்று ஒன்டாரியோ பொறுத்தவரையில் நடக்கிறது சொல்லப்படுகிறது. எனவே எங்களோட மக்களும் பிராம்டன் பகுதியில் பிசினஸ் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் இது ஒரு செய்தியாகவோ அல்லது தகவலாகவோ இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். இது ஒரு இந்தியாவில் நடப்பது போல் அல்லது வேறு பிலிப்பைன்ஸ் நாடு நடப்பது போல் அவர்கள் அதாவது உங்களை ட்ராக் பண்ண முடியாத ஒரு தொலைபேசி ஊடாகவோ, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பாகவோ அல்லது இமெயிலாகவோ அல்லது இந்தியாவில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது வேறு நாடுகளது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக அனுப்பி உங்களிடம் கப்பம் கோருவார்கள். கப்பம் கோரிய பின்னர் நீங்கள் கொடுக்க மறுக்கும் பொழுது வேறு விதமான நடவடிக்கைகளை செய்கிறார்கள். இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கேங்ஸ், ஒரு குழு செய்வது போல இந்த நடவடிக்கை இருக்கிறது. இது தொழில் முயல்வோருக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் மிக அசௌகரியமாக இருப்பதனால் அவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தை நாடி இருக்கிறார்கள். பல்வேறு பிரம்டன் மாகாணங்கள் அதுக்கான சிறப்பு போலீஸ் உத்தியோகர்களும் போட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ராம், என்ன உங்களோட நியூஸ் என்ன மாதிரி சொல்லணும்? ஆமாம், நிச்சயமாக இது குறிப்பாக எம்மை பொறுத்தவரையில் வீட்டு சந்தையில் ஒரு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் வீடு விற்பனை சந்தையை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை என்பது ஒரு வாழ்விடத்தை தீர்மானிக்கின்ற விடயங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறு பாதுகாப்பு அல்லது வாழ்வதற்கு அச்சம் ஊட்டுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அங்கே வீடுகளினுடைய விலைகள் மேலும் குறையடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இவ்வாறான பாதுகாப்பு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்பது காவல்துறை சார்ந்த விடயமாக இருக்கின்றதனுடைய ஒரு சீரியஸ் தன்மையை உணர்ந்துதான் இப்பொழுது அரசாங்கம் $1 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டிருக்கின்றது இந்த விடயத்தை கையாள்வதற்கு. அதற்காக பிரத்யேக போலீஸ் போர்ஸும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் என்பது, இந்த கப்பம் கோருகின்ற நடவடிக்கை என்பது மிரட்டி பணம் பறிப்பதாகவே இருக்கிறது. குறிப்பாக இதில் அதிகமாக தனிப்பட்டவரை காட்டிலும் வணிக நிறுவனங்களினுடைய உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு அவர்கள் கேட்கின்ற பணத்தை கொடுக்காத விடத்து அவர்களுடைய சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்துவது அல்லது வாகனங்களை எரிப்பது அல்லது அந்த ஆதனத்தை அழிப்பது போன்ற பல விடயங்களில் இங்கே ஒன்டாரியோ பொறுத்தவரையில் இடம்பெற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் 2025 ஆண்டை பொறுத்தவரையில் இவ்வாறான 100 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு வளர்ந்து வரும் பிரச்சனையாக மாறி இருப்பதோடு உடனடியாகவே இவ்வாறான பிரச்சனைகள் களையப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு அரசாங்கத்தை தள்ளி இருக்கின்றது. ஏற்கனவே கனடாவினுடைய பல விடயங்கள் பாதுகாப்பு தொடர்பாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் இது மேலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்த விடயமாக மாறி இருப்பது என்பது குறிப்பாக வெளிநாட்டு தலையீடுகள் கனடாவில் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றன என்பதற்கான ஒரு கேள்வியையும் எழுப்பி நிற்கின்றது. காரணம், இதற்கும் சர்வதேச வலைப்பின்னலுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. அத்தோடு அரசாங்கத்தினுடைய தொடர்புகளும் இதில் இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்களும் எழுகின்றன. ஏற்கனவே இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலும் சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் இந்த பாதுகாப்பு அல்லது வெளிநாட்டு ஊடுருவல் என்ற ஒரு விடயத்தின் மூலமாகத்தான் முரண்பாடு
முரண்பட்ட நிலை ஏற்பட்டது. இப்பொழுது அதே போன்று தனிப்பட்ட அல்லது குழு ரீதியிலான வன்முறைகள் இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது அது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாகவும் மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான விடயங்களில் தொடர்பாக இவ்வாறு உங்களுக்கு அழைப்புகள் கிடைக்கப்பட்டாலோ அல்லது இது பற்றி நீங்கள் அறிந்தாலோ உடனடியாக போலீசார் அவசர தொலைபேசி இலக்கணத்தை தொடர்பு கொண்டு தங்களுக்கு தகவல்களை தெரிவிக்குமாறு தெரிவிக்கின்றார்கள். இருந்த போதிலும் இது குறித்து அறிந்தவர்கள் அச்சம் காரணமாக தெரிவிப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே இவ்வாறு பணம் கொடுக்க மறுத்தவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது எனக்கேன் வீண்பண்பு என்று நினைத்து பலரும் இந்த விடயங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது என்பது பலருக்கும் இவ்வாறான விடயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது என்பது உண்மையான விடயம். ஆமாம், இது மிகவும் கட்டுப்படுத்த வேண்டிய விடயமும் கூட. ஏனென்றால் இது இது வளரவிட்டால் இப்ப ஒரு பகுதியில் மட்டும் துவங்குகிற இந்த பிரச்சனை மற்ற குழுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்கிறது. இது சொல்லுவார்கள், அமெரிக்காவிலே நியூயார்க் நகரங்களிலே முதல் ஆரம்பத்திலிருந்து வந்த பொழுது, குடியேற்றவாதிகள் வந்திருந்த பொழுது ஸ்ட்ரீட் லெவலில் மிக அதிக அளவு கேங்ஸ் இருந்தது. நீங்கள் இத்தாலிய மாஃபியாக்கள் பற்றிய நான் படங்களை பார்த்திருப்போம். அது எவ்வாறு இயங்கியது என்று. மிக மோசமாக ரோட்டு வழியே சுட்டுப்பட்டு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வருகிற பொழுது அவர்கள் ஒரு ட்ரிக்ஸை கையாண்டார்கள் என்றால், ஐரிஷ்காரர்களையும் இத்தாலியர்களையும் கூப்பிட்டு ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லி அதில் இருந்த கேங்ஸ்டர்ஸ் கனவேரை தூக்கி அந்த ஃபயர் ஃபைட்டிங்ல போட்டு அவர்களை ட்ராக் பண்ணினார்கள். அதன் மூலமாக அந்த கேங்ஸ் போரை கேங்ஸ் பண கப்பங்கோருகின்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்தினார்கள். அது ஒரு வகையான அணுகுமுறை. அது மிக பெரிய அளவு நகரம் என்றபடியால் அது அவர்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைந்தது. ஆனால் இங்கே அது நடக்கும்போது தெரியவில்லை. ஆனால் இது கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் கூட. பல்வேறு விதமான தொழில் முயற்சியில் ஈடுபடுகிற தமிழ் மக்களுக்கும் இது ஒரு பல்வேறு விதமான பிரச்சனையை உருவாக்கக்கூடும். எனவே நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறே கப்பங்கூறுகிறவர்கள் அணுகிற பொழுது, நீங்கள் மறக்கிற பொழுது அவர்கள் வீடுகளுக்கு சென்று துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்கிறார்கள். அது அண்மையில் ஒரு சில வீதிகள் பயப்படும்படி அளவுக்கு துப்பாக்கி சூடுகள் நடக்கப்படுகின்றன. அவர்கள் கப்பங்கோரும் பொழுது ஒரு அமௌண்டை உங்களுக்கு அனுப்புவார்கள். உதாரணத்துக்கு நான் நேற்று பார்க்கின்ற பொழுது யாரோ ஒருவரிடம் $500,000 கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுத்த பொழுது அவருடைய வீட்டுக்கு என்று சுட்டு போட்டு அந்த வீடியோவை எடுத்து அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ எனவே மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இது மிகவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விடயம். அவ்வாறே மக்களுக்கும் இது பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கும். அதனால எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நகர் பகுதிகளில் தெரிகின்ற வணிகங்கள் கணக்கை இயங்குகின்றன. ஸோ முதலில் அதாவது இந்திய வம்சாவளி மக்களை ஆரம்பிக்கிற இந்த கேங்ஸ்டர் எங்களை கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ நாங்களும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் பல நகைக்கடைகள் உடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை எவ்வாறு போலீசார் கட்டுப்படுத்தி இப்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதுபோன்று இதுவும் விரைவாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்களையும் முன்னேற்பாடுகளையும் இப்பொழுது காவல்துறை மேற்கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இன்னும் சில மாத காலத்துக்குள் அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டிய ஒன்றாக ஒரு மிகவும் முக்கிய தேவையாகவும் மாறி இருக்கின்றது. அதனை காவல்துறை சரிவர செய்யும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் விடைபெறுவோம்.